Good morning students. Today we are going to see your pictogrammar of lesson 1. Eidgah lesson வந்து last sessionல வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து we are going to see pictogrammar of Eidgah lesson. This is in your page number 96 page numberல இருக்கு. Eidgah அப்புறம் வந்து எல்லா exercisesம் we have finished. Now we are going to see pictogrammar. இதில் வந்து where we have to use many, where we have to use few, where we have to use some, where we have to use any அப்படின்றது தான் இந்த கிராமரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் பேர் வந்து டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் a word that comes before a noun or noun phrase. ஒரு நவுனுக்கும் இல்லைனா ஒரு நவுன் ஃப்ரேஸ்க்கும் முன்னாடி வர்றது தான் டிட்டர்மினர். நவுன் அப்படிங்கிறது என்ன? நவுன்றது பெயர் சொல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங், இதுதான் வந்து நவுன். அதாவது ஒரு பர்சன்னா வந்து மனுஷங்க, அண்ட் தென் பிளேஸ்னா இடம், அண்ட் தென் திங் பொருள். ஸோ இந்த மாதிரி பர்சன், பிளேஸ் ஆர் திங் இதையெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நவுன். ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா இதெல்லாம் குறிக்கிறது தான் நவுன். ஸோ இந்த நவுனுக்கு முன்னாடி ஆர் நவுன் ஃப்ரேஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வர வேர்ட்ஸ் தான் வந்து டிட்டர்மினர்ஸ். Determiners identify whether the noun or noun phrase is general or specific. ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோமா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோமா அப்படின்றது தான் இந்த டிட்டர்மினர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஜென்ரல்னா பொதுவாக சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்னா குறிப்பாக சொல்கிறது. ஸோ இப்போது இன்னைக்கு நம்ம வந்து இந்த டிட்டர்மினர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். just see this. First oneல என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are many flowers in the bunch, only a few are fresh. அதாவது என்னன்னா இங்க நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு, இந்த பூங்கொத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. only a few are fresh. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, ஜென்ரல் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த பஞ்சில் இருக்கிற பூவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து மெனி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெனி எங்கே யூஸ் பண்ணோன்னா அதாவது உங்களால் ஓரளவுக்கு கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா மெனி யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற பஞ்சில் இருக்கிற இந்த கொத்து, பஞ்ச்னா கொத்து, இந்த பூங்கொத்தில் இருக்க ஃப்ளவர்ஸை உங்களால் ஓரளவுக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து மெனி யூஸ் பண்ணோம். தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் த பஞ்ச். மெனி எங்கே யூஸ் பண்ணோம்? MANY மெனி. மெனின்றது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மெனி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்சாலும் மெனி யூஸ் பண்ணலாம். ஒன்லி அ ஃபியூ ஆர் ஃப்ரெஷ் அப்படின்னா ஃபியூனா கொஞ்சம். இந்த பூங்கொத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் அப்படின்றதுக்கு வந்து ஃபியூ யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்கள், there are some biscuits in the plate. இந்த பிளேட்டில் கொஞ்சம் இல்லை, சம்னா சில பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து are there any mangoes in the basket? Are there any? அதாவது இந்த கூடையில் ஏதாவது மேங்கோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இல்லவே இல்லை அப்படின்னும் போது எனி யூஸ் பண்ணும். இங்கே வந்து இந்த பாஸ்கெட்டில் மேங்கோவே இல்லை, ஸோ அதனால தான் வந்து ஆர் தேர் எனி மேங்கோஸ் இந்த பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க, நோ தேர் ஆர் நாட் பட் தேர் ஆர் சம் கவாஸ். இல்லை அங்கே எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் கோவாஸ் இருக்கு. கோவாஸ் தான் கொய்யா பழம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
many வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது many யூஸ் பண்றோம். அதே மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்சா many யூஸ் பண்றோம். few அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றது சொல்றது few. சில அப்படின்றத சொல்றதுக்கு வந்து some யூஸ் பண்றோம். and இல்லவே இல்லை ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னா அதுக்கு any யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க some இருக்கு, சில கோவாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். Take the correct option. There are dash apples in the basket. Only dash are green. இப்போ இந்த பாஸ்கெட்டை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த பாஸ்கெட்டை பத்தி பேசுறோம். என்ன பேசுறோம்னா there are dash apples in the basket. ஸோ இந்த பாஸ்கெட்ல எவ்வளோ apples இருக்கு, ஸோ கவுண்ட் பண்ண முடியுது. ஸோ என்ன யூஸ் பண்ணோம், many. There are many apples in the basket. Only a few are green. கொஞ்சம் தான் அதுல green கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது a few அப்படின்றது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து there is not dash traffic on Sundays. அதாவது சண்டேஸ்ல வந்து அவ்வளவா டிராஃபிக் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அவ்வளவா டிராஃபிக் அப்படின்றது வந்து கவுண்ட் பண்ண முடியுமா, டிராஃபிக்கை கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், much. There is not much traffic on Sundays. Next, there is not dash water in the glass. So இந்த கிளாஸை பாருங்க, இங்க ஏதாவது தண்ணி இருக்கா, இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணோம், any. There is not any water in the glass. Fourth one, there are not dash eggs in the basket. இந்த பாஸ்கெட்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஸோ இல்லவே இல்லைன்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், any. There are not any eggs in the basket. But there are dash near it. ஆனா பாஸ்கெட்க்கு பக்கத்துல கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம்ன்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், a few. So but there are a few near it. So இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். many வந்து எங்க யூஸ் பண்ணணும், குறிப்பா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது many யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்சா many யூஸ் பண்ணோம். கொஞ்சம் அப்படின்றதுக்கு few யூஸ் பண்ணோம். சில அப்படின்றதுக்கு some யூஸ் பண்ணோம். இல்லவே இல்லைன்னா any யூஸ் பண்ணோம். கவுண்ட் பண்ண முடியாததுக்கு much யூஸ் பண்ணோம். ஸோ இந்த நீங்க கத்துக்கிட்ட இந்த வேர்ட்ஸை வச்சு K எக்ஸசைஸ் நீங்க முடிக்கணும். Fill in the blanks with some, any, much, many. Some options can be used more than once. அதாவது இந்த some, any, much, many இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ஸை ஃபில்அப் பண்ணணும். சில சமயம் இந்த வேர்ட்ஸ்லே ஒன்றுக்கு அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேஷ் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு தடவை தான் இந்த ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ணோன்றதில்ல, எப்போ எங்கெங்கே தேவையோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிராமர் எக்ஸசைஸில் யூ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் J எக்ஸசைஸ். and இந்த J exercise நானே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் answers. next you have to finish this K exercise on your own. நீங்களே நல்லா யோசிச்சு எனக்கு எழுதி அனுப்பணும். okay.